மச்சான் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? என்னடா ஆச்சு? கடைக்கு போக சொல்லி வீட்டுல ரூபா கொடுத்து விட்டாங்க மச்சான். தொலைச்சிட்டேன்டா மச்சான். அந்த மச்சான் என்கிட்ட 50 ரூபா இருக்கு. இதை வச்சு சமாளிச்சிரு மச்சான். நான் தொலைச்சது 500 ரூபாடா. டேய் எவனோ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, மரியாதையா வெளியே வந்துருங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன்டா. நான் என்ன காசு பணத்தை எடுத்துட்டு போவாடா வந்தேன்? பசிக்குதுன்னு ஒரு வாய் சாப்பிட்டு போகலாம் வந்தேன்டா. மச்சான் நாளைக்கு படத்தை வச்சுக்கிட்டு எப்படா இவ்வளோ அசால்ட்டா இருக்கு? நீங்கனால நோட்ல ஏதாவது எழுதி வச்சிருப்பீங்க. நான் பாடத்தையும் கவனிக்கல, நோட்லையும் எதுவும் எழுதல. நான் ஏதாவது வச்சுடா படிக்க. என்னப்பா தம்பி, கிளாஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க மட்டும் தெரியுது. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல. பேசாம டிசி வாங்கிட்டு போயிருப்பா. மச்சான் என்ன ஜாலியா இருக்க? என்ன விசேஷம்? மச்சான் எனக்கு எங்க வீட்டுல பைக் எடுத்து தரேன் சொல்லிடுறாங்களா? மௌனே ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னும் போகாம வீட்லயே இருக்க. என்னடா ஆச்சு? டாடி இன்னைக்கு ஹோம்ஒர்க் எழுதல டாடி. ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்கு டாடி. என்னடா மௌனே நீ இவ்வளவு திட்டுறோமே, காலில் நான் வாங்குறானா? இப்பயாவது வாயத்தோடன்னு சொல்றா. இனிமேல் நல்லா படிப்பேனே, இனிமேல் நான் நல்லா படிப்பேன் டாடி. அல்ல வேலை வீட்டுல யாரும் இல்ல. இன்னைக்கு நாளும் நிம்மதியா டிவியை பார்க்கலாம். ஏடா மோனே இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தியா? ஆமா டாடி. சரா புக் எடுத்து படிடா, அப்பதான் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆடுவ. என்னப்பா நல்ல தூக்கம் போல. சரி எந்திரிச்சு கிளம்பு, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. இன்னைக்கு உனக்கு பரிச்சை வேற. என்னடா சொல்றீங்க? எனக்கு இன்னைக்கு பரிச்சையா? பணத்தை என்றதுக்கே நேரம் சரியா இருக்கும் போலயே. ஒரு கணக்கு பிள்ளைய வேலைக்கு வைக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு என் நண்பன் என் கூட இருக்கான்டா. நீ இருப்படா, நான் இருப்பேனா? ஒருத்தனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு தூக்கமும் முக்கியங்க. அப்படி சாப்பிட்டு தூங்குறவனுக்கு பேச்ச பத்தியா? இதுக்குதான் அவனை வீட்லயே வச்சிருக்க கூடாது. என்கிட்ட வேலைக்கு பத்தி விடணும். அண்ணாச்சி 500 ரூபாய்க்கு சில்லறை தாங்க அண்ணாச்சி. ஏதாவது ஜாமான் வாங்கினாலாம்ப்பா சில்லறை தர முடியும். இல்ல அண்ணாச்சி எனக்கு சில்லறை மட்டும் வேணும். என்னப்பா நக்கலா? 1000 பேர் 1000 பேசுவேன்டா. என்ன இருந்தாலும் நீ என் நண்பன்டா. அதெல்லாம் இருக்கட்டும், வெளியே போனோம், பைக்கு தேவைப்படுது. டேய் மச்சான் கவலைப்படாதா, நமக்கிட்டே ஒரு ஹேக்கர் இருக்காண்டா. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி உன் போனை திருட்டணும் ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவான்டா. எம்மாடி என்ன எப்படி குளிருது? வெளியே தான் குளிரு, மத்தா வீட்டுக்குள்ளே இப்படி குளிருது. சட்டுப்புட்டு சாப்பாட்டை போடுங்கடா, சாப்பிட்டு போய் தூங்குறதுக்கு. வேற கூட்டு பாங்கடா. டேய் மச்சான் அசையாமல்றா, அப்பதான்டா போட்டோ நல்லா வரும். என்ன பூமரா சாப்பிட்டு இருக்கு, அதை முதல் அங்கிட்டு தூக்கி போடுறா. ரூமரு மண்டையா? அடே யாரா நீங்க பிள்ளை ஓடிக்கிறோனா? ஓஹோ தண்ணி பழமா? இதை சாப்பிட்டு முடிச்ச கூட காசு எல்லாம் கேட்க கூடாது. ஒருவேளை இதுல மயக்கம் மருந்து கிளம்பிருப்பானோ? இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன சாப்பிடும். மச்சான் தூங்குனது போதுண்டா, எந்திரிடா. வாத்தியார் உனைய தான்டா பாத்துக்கிட்டு இருக்காரு. போச்சு போ. வேலைக்கு போற நாங்க 1008 பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கோம். வீட்டுல இருக்க உனக்கு என்னடா பிரச்சனை? வேலைக்கு போற நீங்க போனையை கொண்டு போயிருவீங்கடா. வீட்டுல இருக்க எனக்கு பொழுது போக மாட்டேங்குது. டேய் மச்சான் இங்கனுக்குள்ள இருக்குடா வந்து விழுந்திருக்கு. மச்சான் எங்க டாடி என்னை தீவிரமா தேடிக்கி இருக்காருடா. பரீட்சையில மார்க் கம்மியா எடுத்தது அவருக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவர் கையில சிக்குனே அவ்வளவுதான்டா. அதுக்காக தான்டா இங்க வந்து விழுந்திருக்கேன். யார்ட்டையும் சொல்லிடுறாரா? டேய் நான் என்ன விருந்து சாப்பாடாடா கேக்குறேன்? பிரியாணியும் பொரிச்சு சிக்கனும் மட்டும் செஞ்சுட்டாங்கடா, அதுவே எனக்கு போதும்டா. வேற கூட்டு பாங்கடா. நானும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், காதலே வாங்க மாட்டீங்களா? இதுக்காகவே நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவா போறேன்டா. Thanks for watching.